ஹாய் மக்களே! இந்த வீடியோல நான் உங்கள மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து மண்டே லாக் தான். இன்னைக்கு வந்து பெரிய பையனுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. அதனால அவனுக்கு மார்னிங் வந்து அடை தோசை தான் ஊத்தி குடுத்தேன். டெய்லி வந்துட்டு பிரெட் மட்டும் தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த மாரி அடை தோசை இதெல்லாம் ஊத்தி குடுத்தோம் அப்படின்னா, அவன் வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறான். எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் திட்டி தான் வந்து சாப்பிட வச்சேன். வேற வழி இல்ல அப்படின்ட்டு. ஏன்னா டெய்லியும் வந்து பிரெட் குடுக்க வேணாம் அப்படின்னு தான். இங்க வந்து ஸ்கூல் பஸ் எல்லாம் 7:20 அப்டின்னா வந்துரும். ஸோ 7:00க்கே வந்துட்டு கெளம்பி, நாங்க ஸ்டாப்புக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் அவனால சாப்பிடவும் முடியல. பட் ஆனா வேற வழியும் இல்ல. காலையில வந்து வெறும் வயிற அனுப்பக்கூடாது அப்டின்னு தான். இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வரேன் அப்டின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து கொஞ்சம் சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்டின்னு தான் கெளம்பியிருந்தோம். ஏன்னா 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே தீர்ந்து போனனால அப்டியே பெரிய பையன வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு, நாங்க அப்டியே வந்து வால்மார்ட் கெளம்பிட்டோம். மார்னிங் வந்து யாருமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துக்கல. நானும் என் ஹஸ்பண்டும். அதனால வந்து சரி வால்மார்ட் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்டின்னு தான் ஒரு 10:00 மேல தான் வந்து சாப்பிட்டோம். என் சின்ன பையனுக்கு மட்டும் கொஞ்சம் ராகி மில்லட் வந்து பண்ணி குடுத்தேன். அவன் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டான். என் பெரிய பையன் வந்து ஈவினிங் ஒரு 3:30க்கு வந்துட்டு ஸ்கூல் விட்டு வருவான். அவன் வந்ததும் அப்டியே பிக்கப் பண்ணிட்டு அப்டியே மறுபடியும் வந்து வால்மார்ட் தான் போனோம். ஏன்னா அவனுக்கு வந்து இப்ப ஸ்னோ ஸ்டார்ட் ஆனனால கொஞ்சம் ஸ்னோ பூட்ஸ் வாங்கணும் அப்டிங்கிறதுக்காக கெளம்பியிருந்தோம். போயிட்டு சைஸ் பார்த்து வாங்குனா தான் அது சரியா இருக்கும். இல்லாட்டினா ரிட்டர்ன் போட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு தான் அவனையும் கூட்டிட்டு போயிருந்தோம். ஒரு 3:30க்கு போயிட்டு நாங்க வந்ததே வந்து ஒரு 5:00 ஆயிடுச்சு. நித்துக்கு வந்து பூட்ஸ் வாங்கிட்டு அப்படியே எனக்கு வந்து க்ளவுஸ் பார்த்தேன். நான் ஆல்ரெடி கத்தார்லேருந்து வரும்போதே ஒரு க்ளவுஸ் வாங்கிட்டு வந்தேன். ஆனா அத வந்து அவ்வளவா குளிர் தாங்கல. அதனால எனக்குமே தேடி க்ளவுஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அப்பயே வந்து கால் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து 5:00லாம் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து அவசர அவசரமா அங்கருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கு இங்க வந்து நானு ஆஃப்டர்நூனே வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால வந்ததுமே வந்து குக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் தான் வந்து அவங்கள பிக்கப் பண்ணறதுக்காக வந்து போயிருந்தாங்க. நான் வந்து இங்க வீட்ல எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டுருந்தேன். இந்த ஸ்டேஜ் வதக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் பிரியாணியும் போட்டு, அதுக்கப்புறம் தான் செட்டிநாடு பெப்பர் சிக்கனுமே வந்து பண்ணுனேன். கொஞ்சம் வந்து அவங்க காரம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் வந்து கொஞ்சம் லைட்டா காரம் போட்டுட்டேன். இருந்தாலுமே வந்துட்டு நல்லாருக்கு அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுல வந்து அவங்க குழந்தை தான் வந்துட்டு ரொம்ப விரும்பி பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. காரமா இருந்தாலுமே வந்து நல்லா விரும்பி சாப்ட்டா.